ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 100 சைக்காலஜிக்கல் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில், அதுவும் 10 நிமிஷத்தில் குயிக் ரிகால் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆல் தி பெஸ்ட். கல்வி உளவியலின் தந்தை யார்? எட்வர்ட் டார்ண்டைக். உளவியலின் தந்தை யார்? வில்லியம் உண்ட். நுண்ணறிவு ஐக்கியூ என்பதன் விரிவாக்கம் என்ன? இன்டெலிஜென்ஸ் குவாஷியன்ட். அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? ஜீன் பியாஜே. பாரம்பரிய உடன்படுதல் கிளாசிக்கல் கண்டிஷனிங் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? இவான் பாவ்லோவ். செயலூக்க உடன்படுதல் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? பி.எஃப். ஸ்கின்னர். முயற்சி பிழை ட்ரையல் அண்ட் எரர் கற்றல் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? எட்வர்ட் டார்ண்டைக். பல் நுண்ணறிவு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? ஹோவர்ட் கார்டன். அறநெறி வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? லாரன்ஸ் கோல்பர்க். சமூக கற்றல் சோஷியல் லேர்னிங் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? ஆல்பர்ட் பண்டுரா. கற்றல் என்பது என்ன? நடத்தையில் ஏற்படும் நிலையான மாற்றம். உந்துதல் மோட்டிவேஷன் என்பது என்ன? கற்றலை தூண்டும் ஆற்றல். நினைவாற்றலின் முதல் நிலை எது? பதிவு செய்தல் என்கோடிங். மறத்தலுக்கான முக்கிய காரணம் எது? இடையூறு இன்டர்ஃபெரன்ஸ். வளர்ச்சி என்பது என்ன? முழுமையான மாற்றம். முதிர்ச்சி மெச்சுரேஷன் ஏற்படுவதற்கான முக்கிய காரணி எது? பரம்பரை. தனிநபர் வேறுபாடு என்பது என்ன? ஒவ்வொருவரும் வேறுபட்டு இருப்பது. ப்ளூம்ஸ் டாக்ஸானமியின் முதல் நிலை எது? நினைவு கூர்தல் ரிமெம்பர். ப்ளூம்ஸ் டாக்ஸானமியின் உயர்ந்த நிலை எது? ஆக்கல் கிரியேட். ஐக்கியூவை அளவிட பயன்படும் கருவி எது? நுண்ணறிவு சோதனை. கல்வி உளவியல் முக்கியமாக எதனுடன் தொடர்புடையது? கற்பித்தல் கற்றல். குழந்தையின் முதல் ஆசிரியர் யார்? பெற்றோர். கவனம் அட்டென்ஷன் என்பது என்ன? மனதை ஒருமுகப்படுத்துதல். கற்றலை மிகவும் பாதிக்கும் காரணி எது? ஊக்கம் மோட்டிவேஷன். நுண்ணறிவின் இரு காரணி கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? சார்லஸ் பியர்மன். தயார் நிலை விதி லா ஆஃப் ரெடினஸ் யாருடையது? எட்வர்ட் டார்ண்டைக். பயிற்சி விதி லா ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் யாருடையது? எட்வர்ட் டார்ண்டைக். விளைவு விதி லா ஆஃப் எஃபெக்ட் யாருடையது? எட்வர்ட் டார்ண்டைக். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்பதன் தமிழ் பெயர் என்ன? வலுவூட்டல். நேர்மறை வலுவூட்டலை பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வலியுறுத்தியவர் யார்? பி.எஃப். ஸ்கின்னர். குழந்தையின் மொழி வளர்ச்சிக்கு மிகவும் உதவியது எது? தொடர்பாடல். ஐக்கியூக்கான சூத்திரம் என்ன? மனவயது பை கால வயது மல்டிப்ளை 100. கற்றல் நடைபெற மிகவும் தேவையானது எது? ஊக்கம். குழந்தை மைய கல்வியை வலியுறுத்தியவர் யார்? ஜீன் ஜாக் ரூசோ. ஸ்காஃபோல்டிங் என்ற கருத்தை முன்வைத்தவர் யார்? லைவ் வெகாஸ்கி. ZPD என்பதன் விரிவாக்கம் என்ன? ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் என்பது என்ன? கற்றலின் போது நடைபெறும் தொடர்ச்சியான மதிப்பீடு. சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் என்பது என்ன? இறுதி மதிப்பீடு. டயக்னாஸ்டிக் டெஸ்ட் இன் முக்கிய நோக்கம் என்ன? கற்றல் குறைகளை கண்டறிதல். ஆசிரியரின் முக்கிய பங்கு என்ன? வழிகாட்டி. கற்றல் மிகவும் பயனுள்ளதாக அமைய உதவும் காரணி எது? ஊக்குவித்தல். தனிநபர் வேறுபாடுகளை ஆசிரியர் ஏன் கண்டறிய வேண்டும்? மாணவர்களின் தேர்வைக்கேற்ப கற்பிக்க. கல்வி உளவியலின் முக்கிய நோக்கம் என்ன? கற்பித்தல் கற்றலை மேம்படுத்துதல். நுண்ணறிவு சோதனையை முதலில் உருவாக்கியவர் யார்? ஆல்பர்ட் பினே. ஆசிரியரின் சிறந்த குணம் எது? பொறுமை. வளர்ச்சி எந்த திசையில் நடைபெறுகிறது? தலை முதல் கால் வரை. குழந்தையின் சமூக வளர்ச்சிக்கு மிகவும் உதவுவது எது?
குழு செயல்பாடுகள். லேர்னிங் பை டூயிங் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் யார்? ஜான் டியூயி. மாணவர்களின் படைப்பாற்றலை வளர்க்க ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும்? கேள்விகள் கேட்க ஊக்குவிக்க வேண்டும். கல்வி உளவியல் ஆசிரியருக்கு எவ்வாறு உதவுகிறது? மாணவர்களை புரிந்து கொண்டு சிறப்பாக கற்பிக்க உதவுகிறது. மனவயது மென்டல் ஏஜ் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆல்பர்ட் பீனே. குழந்தை ஆளுமை வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது எது? பரம்பரை மற்றும் சூழல். உந்துதலின் வகைகளில் ஒன்று எது? அக உந்துதல். புற உந்துதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறுக. பரிசு பெறுவதற்காக படித்தல். குழந்தைகளின் உணர்ச்சி வளர்ச்சியை பாதிக்கும் முக்கிய காரணி எது? குடும்பச் சூழல். கற்றலின் விளைவு எதில் வெளிப்படுகிறது? நடத்தையில். நினைவாற்றலை அதிகரிக்க உதவும் சிறந்த முறை எது? மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்தல். மாணவர்களின் கற்றலை ஊக்குவிப்பவர் யார்? ஆசிரியர். கற்றல் நடைபெற மிகவும் தேவையானது எது? ஆர்வம். கல்வியின் மையப்புள்ளி யார்? மாணவர். குழந்தை வளர்ச்சியின் முதல் நிலை எது? சிசு பருவம். மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் சிறந்த கற்பித்தல் முறை எது? செயல்முறை கற்பித்தல், ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங். சமூக வளர்ச்சியின் அடிப்படை எது? ஒத்துழைப்பு. ஆசிரியரின் மிக முக்கிய பொறுப்பு என்ன? மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்தல். கல்வி உளவியல் ஆசிரியருக்கு எதில் உதவுகிறது? கற்பித்தலை திறம்பட திட்டமிட உதவுவது. மாணவர்களின் படைப்பாற்றலை வளர்க்க உதவும் முறை எது? திறந்த கேள்விகள், ஓப்பன் எண்ட் கொஸ்டின்ஸ். வகுப்பறையில் நேர்மறை சூழல் உருவாக்குவது யார்? ஆசிரியர். திறமையான ஆசிரியரின் அடையாளம் என்ன? மாணவர்களை ஊக்குவிப்பவர். மதிப்பீட்டின் முக்கிய நோக்கம் என்ன? கற்றலை மேம்படுத்துதல். குழந்தையின் மொழி வளர்ச்சிக்கு உதவுவது எது? கதை சொல்லுதல். குழந்தைகள் சிறப்பாக கற்றுக்கொள்வது எப்படி? செய்து கற்றல், லேர்னிங் பை டூயிங். நல்ல கற்றலின் அடையாளம் என்ன? நடத்தையில் நிலையான மாற்றம். ஆசிரியர் மாணவர் உறவு எப்படி இருக்க வேண்டும்? நட்புறவுடன். வகுப்பறையில் மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க உதவுவது எது? கற்பித்தல் துணைக்கருவிகள், டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ். கல்வியின் இறுதி நோக்கம் என்ன? மாணவரின் முழுமையான ஆளுமை வளர்ச்சி. தயார்நிலை விதி, லா ஆஃப் ரெடினஸ் யாரால் முன்வைக்கப்பட்டது? எட்வர்ட் டாண்டேக். விலை விதி, லா ஆஃப் எஃபெக்ட் யாருடையது? எட்வர்ட் டாண்டேக். பயிற்சி விதி, லா ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் யாருடையது? எட்வர்ட் டாண்டேக். மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிக்க ஆசிரியர் பயன்படுத்த வேண்டிய கற்பித்தல் முறை எது? செயல்பாடு சார்ந்த கற்றல், ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங். கல்வி உளவியலில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்பது என்ன? வலுவூட்டல். குழந்தையின் ஆளுமை வளர்ச்சியை அதிகம் பாதிப்பது எது? குடும்பம். குழந்தையின் அறிவாற்றல் வளர்ச்சிக்கு உதவும் சிறந்த முறை எது? ஆய்வு மற்றும் கண்டுபிடிப்பு கற்றல், டிஸ்கவரி லேர்னிங். ப்ளூம்ஸ் டாக்ஸானமியின் அப்ளிகேஷன் என்பதன் தமிழ் என்ன? பயன்பாடு. ப்ளூம் டாக்ஸானமியில் அனாலிசிஸ் என்பதன் தமிழ் என்ன? பகுத்தறிதல். வகுப்பறையில் சிறந்த ஒழுக்கத்தை உருவாக்குவது எது? அன்பான அணுகுமுறை. கற்றலின் மிக முக்கிய அடிப்படை எது? ஆர்வம். மாணவர்களின் சிந்தனை திறனை வளர்க்க உதவும் முறை எது? திறந்த நிலை வினாக்கள், ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ். குழந்தைகள் சிறப்பாக கற்றுக்கொள்வது எவ்வாறு? அனுபவத்தின் மூலம், லேர்னிங் பை எக்ஸ்பீரியன்ஸ். கல்வி உளவியல் ஆசிரியருக்கு எவ்வாறு உதவுகிறது? மாணவர்களின் தேவைகளை அறிந்து கற்பிக்க உதவுகிறது. குழந்தையின் மன வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானது எது?
அன்பும் பாதுகாப்பும். திறமையான ஆசிரியர் முதலில் செய்ய வேண்டியது என்ன? மாணவர்களை புரிந்து கொள்வது. கற்றல் சிறப்பாக அமைய வேண்டிய வகுப்பறை சூழல் எது? மகிழ்ச்சியான வகுப்பறை சூழல். மாணவர்களின் தன்னம்பிக்கையை வளர்ப்பது எது? பாராட்டுதல். இன்டெலிஜென்ஸ் மற்றும் அடைவு அச்சீவ்மெண்ட் இரண்டிற்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? நுண்ணறிவு என்பது பிறவிலிருந்து உள்ள திறன். அடைவு என்பது கற்றலால் பெறப்படும் திறன். மாணவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிப்பது எது? சுய சிந்தனைக்கு வாய்ப்பு வழங்குதல். கல்வி உளவியலின் முக்கிய பயன் என்ன? கற்றலை எளிமையாக்குதல். மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பவர் யார்? ஆசிரியர். நல்ல கற்றலின் விளைவு என்ன? நடத்தையில் நிலையான மாற்றம். மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த ஆசிரியர் செய்ய வேண்டியது என்ன? தொடர்ந்து ஊக்குவித்தல். கல்வி உளவியலின் இறுதி நோக்கம் என்ன? மாணவர்களின் முழுமையான ஆளுமை வளர்ச்சியை ஏற்படுத்துதல். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். Thank you all. Thank you for watching.